ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல் சன்னா சாட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல நம்ம குக்கரில் 1 கப் சன்னா நான் ஊற வச்சிருக்கேன் ஓவர் நைட். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த குக்கரை மூடி நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நாம இதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நாம கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் பொரிஞ்ச உடனே கொண்டைக்கடலையை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா மசாலா மிக்சரு, அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்படி ட்ரை ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுல நாம அந்த வேக வச்ச இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல் சன்னா சாட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.